அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம் உறவுகளே. சின்ன ஒரு கருத்து என்னென்னா, முந்தைய ஆட்சியில், போன ஆட்சியில் இல்லம் தேடி மருத்துவம்னா மக்களை தேடி மருத்துவம், அந்த திட்டத்தில் முதியவர்களுக்கு எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது, முதியவர்களுக்கு ஆனால் அந்த திட்டம் மருத்துவ அப்போது இல்லம் தேடி வந்து இந்த முதியவர்களை வந்து பரிசோதனை எல்லாம் செய்துட்டு இந்த பிபி சுகர் இந்த மாதிரி அப்புறம் மருந்து மாத்திரைகளை கொடுத்து புக்கில் என்ட்ரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நர்சஸ் எல்லாம் வந்து போய் இருந்தாங்க. ஆனால் தற்போதைய தாவேக அரசாட்சியில் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்களா, நிறுத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு முதியவர் அப்படி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, போன ஆட்சியில் அப்படி இருந்துச்சு, நடைமுறையில் இருந்துச்சு, இப்போ அதை வந்து நிறுத்திட்டாங்க, இப்போ போய் தான் மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. அவங்களுடைய வயது 84 வயது, சரிங்களா? அப்போது இந்த திட்டம் வந்து இப்போது நடைமுறையில் இல்லை, செயல் நடைமுறையில் இல்லை தாவேக அரசு ஆட்சியில். அது உண்மைதான். அதனால தானே அந்த இது ஸ்டாப் ஆகிருக்கு. மக்களே, தமிழ் மக்களே, என்னுடைய பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது உண்மை, பொய்யாக வாய்ப்பில்லை. போன ஆட்சியில் செயல் நடைமுறையில் இருந்தது, இந்த ஆட்சியில் செயல் நடைமுறையில் இல்லை. இதுதான் கருத்து. ஓகே மக்களே, அன்பு வணக்கம்.